அதாவது கடகத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலம். இருந்தாலும் குருவின் பார்வை சனி ராகுவின் மேல் படுவதால் அந்த அளவுக்கு மோசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இல்லை க்ரீன் கார்டு இந்த மாதிரியான அந்த கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவை குரு பார்ப்பதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலைக்காக சற்று செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது.